மனிதநேய மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான தலைமை பொதுக்குழு கூட்டம் இன்று காலை தாம்பரத்திலே கட்சியின் தலைவர் ஜே.எஸ். ரிஃபாய் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திலே மொத்தம் உள்ள 54 மாவட்டங்களில் 52 மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர்கள், அதுபோன்று இன்ன பிற பொதுக்குழு உறுப்பினர்கள் என சுமார் 1000 பேர் இந்த தலைமை பொதுக்குழு கூட்டத்திலே பங்கு கொண்டார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திலே முதல் கட்டமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில், அதனுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்று போட்டி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து, அதற்கு பிறகு அங்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் சென்றதால் அதை ரத்து செய்துவிட்ட இதுவரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் தமீம் அன்சாரி, அதேபோல இணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ்.எஸ். ஹாரூன் ரஷீத் ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தலைமை பொதுக்குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகின்றது. இன்ன பிற அரசியல் நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து தீர்மானங்களை பிறகு நாங்கள் அறிவிப்போம். இல்லை, அவங்க வகித்த அந்த பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, அவர்கள் தரப்பிலிருந்து நேரடியாக எதுவும் பேசவில்லை. சில நண்பர்கள் மட்டும் பேசுகிறாங்க. இல்லை சில ஆரம்பத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது, அவர்கள் வீட்டுக்கு வர இருக்கிறதாகலாம் தகவல் வந்தது. நடுவில் வேற ஏதோ மாற்றம் இருக்குதா, இல்லது எடுத்துக்கொள்ள முடியுதா? அதாவது அவையெல்லாம் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகங்களுக்கு சொன்ன செய்தி. இப்போதுள்ள சூழலை இந்த காலையில் மிக விரிவாக இந்த பொதுக்குழுவில் பங்கு கொண்டவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து, அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில் தற்போதைக்கு கட்சியினுடைய கட்டுக்கோப்பை சரியான முறையில், சீரான முறையில் பேண வேண்டும் என்பதனால அவர்கள் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து மட்டும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சார் தனியாக பொதுக்கூட்டம் நடத்துகிற அளவுக்கு? அதாவது ஒரு கட்சிக்கென்று ஒரு கட்டுக்கோப்பிற்கு ஒழுங்குமுறை இருக்கின்றது. கட்சியினுடைய உள்ளரங்குகளிலே விவாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் போட்டி பொதுக்குழு என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு இருக்கின்றது என்ற ஒரு கற்பனை கோட்டை கட்டி அந்த அடிப்படையிலே அத்தகைய ஒரு முடிவுக்கு போனார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த சீரான தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பொதுக்குழு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்பட மாட்டாது. பொதுவான விவாதங்கள் மட்டும்தான் நடைபெறும். தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுப்பதற்கு இன்னும் நாள் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு பிளவும் மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்படவில்லை. மாறாக ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. கட்சிக்கு இன்னும் வலிமையான ஒரு கட்டுக்கோப்பு வந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வு மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னடைவு இல்லை, மாறாக அது ஒரு சிறப்பான, ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வளர்ச்சியாக தான் அமைந்திருக்கின்றது.